கர்பலாங்கிற பேர்ல அதாவது ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்காக வேண்டி நாங்க என்ன பண்றோம், துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய இறந்தது அதாவது இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அன்னைக்கு தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து கர்பலாங்கிற இடத்துல கொல்லப்படுறாங்க. அத வந்து வருடம் வருடம் நாங்க நினைவு கூர்றோம் அப்படின்னு சொல்லி, இந்த நாள்ல வந்து துக்கம் பாராட்டுறதும், அதுக்காக வேண்டி என்ன பண்றது, உங்களையே அவங்க அடிச்சு, அவங்க அதாவது உடம்புலேருந்து ரத்தம் வலிய வச்சு அவங்களையே அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு சந்தோஷப்படாமல் கருப்பு ஆடை அணிந்து அவங்கள வந்து எவ்வளோ வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்திக்க முடியுமோ, ஒரு கணவன் மனைவி கூட இணையாமல், அதாவது கறி மீன் கூட சாப்பிடாம இந்த மாதிரியெல்லாம் வந்து தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்ததுக்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா பார்க்கணும், நம்மளுக்கு நெருங்கினவங்க மரணத்திற்கு 3 நாளுக்கு மேலே துக்கம் பாராட்டுறதுக்கு நமக்கு வந்து உரிமை கிடையாது, நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வரையறையை கொடுத்துருக்கு. ஆனால் 1400 வருடங்களுக்கு மேலே ஆகுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்தது. அதை வந்து நினைவு கூர்ந்து நான் இப்போ கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வழிகேடு. அந்த வழிகேட்டை தான் இன்னைக்கு ஷியான்ற பிரிவினர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஷியாக்கள் தான் அப்படி பண்ணுறாங்கன்னா, நம்மளில் பலரே அன்னைக்கு வந்து கொடிமரம் வைக்கிறது, நெருப்பு மிதிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் இதெல்லாம் பண்ணலை, நான் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றிக்காகவும் ஃபிரௌனுடைய தோல்விக்காகவும் தான் நான் இந்த நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட தான் வாழ்கிற மற்ற நாட்களில் அதாவது எப்படி யூதர்களை முழுமையாக புறக்கணிங்கன்னு சொல்லும் போது யூதர்களை புறக்கணிக்காமல் அவங்க செய்கிற பல காரியங்களை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்.